அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக தமிழகம் எங்குமே பரவலாக மழை பெஞ்சுகிட்டு இருக்குங்க. குறிப்பா இப்ப நம்ம வந்து சென்னையில பார்த்திருப்போம். சென்னையில வந்து கொஞ்சம் அதிகப்படியான மழை பெஞ்சு வெள்ளங்கள் ஏற்பட்டு மக்கள் வந்து பெரும் அவதிக்குள்ளானாங்க. வீடு வாசலுக்குள்ளலாம் தண்ணி புகுந்துருச்சு. கார், வாகனத்த வண்டி கிண்டி எல்லாம் தண்ணி இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அ பத்திரிகையிலயும் பார்த்திருப்போம், செய்திகள்லயும் பார்த்திருப்போம். நிறைய யூடியூப் சேனல்கள் எல்லாமே பார்த்திருப்போங்க. அப்படித்தான் தொடர்ச்சியா வந்து தமிழகம் முழுவதுமே வந்து பரவலாக எல்லா இடங்கள்லயுமே மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. குறிப்பா சென்னை வந்து ஸ்தம்பிச்சு போய் மக்கள் ஃபுல்லாமே ரொம்ப அவதிக்குள்ளாயிட்டாங்க, சிரமப்பட்டாங்க. சென்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நிவாரணமாக வந்து ரூ. 6,000 வந்து சென்னையில உள்ள மக்களுக்கு வந்து நிவாரணமா வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வந்து சென்னையில் கால்வாய் வந்து சீரமைக்கிறதுக்கு 4,000 கோடி ஒதுக்கி அதை சரியான முறையில கையாளாத ஒரு காரணத்தினால வந்து தண்ணியை வந்து சரியாக வந்து வடிய வைக்க முடியாமத்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் தவிச்சாங்க. அதனால நிவாரணமாக வந்து தமிழக அரசு வந்து ஒரு குடும்பத்திற்கு வந்து ரேஷன் கார்டு உள்ள குடும்பத்துக்கு வந்து 6,000 சொல்லி அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து அக்கௌண்ட்ல கலைஞர் மகளிர் உதவித்தொகை அதுவும் 1,000 மட்டும் அக்கௌண்ட்ல போட தெரியுது. அவர் அந்த 6,000 வந்து அக்கௌண்ட்ல போட மாட்டாராமா. கையில தான் அவங்க கட்சிக்காரங்களை வச்சு என்னமா வாங்கிட்டியா ஏதோ சொன்ன தளபதியை வச பார்த்தல வாங்கிட்டல நம்ம தளபதியை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுய லாபத்திற்காக நீங்க கையில வழங்குறீங்க, சரிங்க வழங்குங்க. 6,000 பத்தாது, இருந்துட்டு போட்டும். 4,000 கோடி ஒதுக்கி 2,100 கோடி தான் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஐயா நேரு அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. இதுல யார் சொன்னது நியாயம் தெரியல. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிக்கிட்டு வருது, வரட்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இப்ப 2 நாட்களாக தொடர்ச்சியா வந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் அதிகமான மழை. தென் மாவட்டங்களில் மழை பெய்ததன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேலும் வந்து பல்வேறு அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருநெல்வேலி முழுவதுமே இப்போ தண்ணி வெள்ளக்காடாகி போச்சு. சென்னை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில வந்து இப்போ வந்து திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் வந்து தென் மாவட்டங்கள் வந்து பெரும் பரவலாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து திருநெல்வேலியின் ஆட்சியர் அலுவலகத்துல வந்து தண்ணி உள்ள புகுந்து கார் எல்லாம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. டூ வீலர் எல்லாம் இழுத்து போய்கிட்டு இருக்கு. நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம், பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க, பார்த்திருப்போம். எல்லாருக்குமே இது தெரிஞ்சதான். மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்ல போனோம்னா பெரும்பாலும் இயற்கை சீற்றங்களுக்கு வந்து நம்ம அரசாங்கத்தை வந்து குறை சொல்ல முடியாது. அரசாங்கத்தை ஒண்ணு சொல்லலாம், இயற்கை சீற்றங்களை வந்து நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. ஆனா அரசாங்கம் சரியான முறையில் வந்து மக்கள் பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சிருக்கணும். மழை வரும்னு தெரியும், வானிலை நீங்க தான் காலண்டர்லேயே அடிச்சு போட்டிருந்தீங்களே, நாள்காட்டியில காலண்டர்லேயே வந்து இன்று மழை வரக்கூடும் அப்படின்னு சொல்லி கிழிச்சு பார்த்தோம்னா ராசி பலன்ல இருக்க மாதிரி காலண்டர்ல அடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்ப காலண்டர்லேயே நம்ம அடிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அரசுக்கு இது தெரியாதா? வானிலை தகவல் மையம் வந்து தெரிவிச்சிருக்காதா? அப்ப அரசாங்கம் வந்து மக்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தான் மும்முரமா இறங்கியிருக்கணும். குறிப்பா சொல்ல போனோம்னா மாவட்ட கவுன்சிலர்கள், வார்டு கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. தங்களது பகுதியில் வந்து வேலையை வந்து சரியா செஞ்சிருந்தா கட்டாயம் வந்து தண்ணி தேங்காது, ஓடிடும். ஓடி கடலுக்கு தான் எப்படி கலக்க விடுவீங்க? அதை தேக்கி வைக்க வழி இல்லை உங்ககிட்ட. இருந்தாலும் பரவாயில்ல, கடலுக்கே ஓட்டும். மக்கள் மிதக்கக்கூடாது. மக்கள் பாத்திர பண்டங்கள் எல்லாம் மிதந்துக்கிட்டு அலையிறான்ட்டு பார்க்கல. வாகனத்தை இழுத்துட்டு போகுது. இப்பதான் சென்னையில உள்ள ஒர்க் ஷாப்காரங்கள்லாம் என்ன சொல்ல, இப்பதான் சென்னையில வாகன பழுது பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. ஆனா இருந்தாலும் கூடுதலாக என்னன்னா அவங்களுக்கு வேலை சுமை அதிகம்ங்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு நிம்மதியா மகிழ்ச்சியா இருந்தாலுமே, சந்தோஷமா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு வேலை சிரமங்கள் இருக்கு. இப்ப இதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து இப்பதான் நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி பேசியிருக்கு. இப்ப திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, தென்காசியில அந்த பகுதியில வந்து தொடர்ச்சியா வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மழை பெஞ்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி அந்த பகுதியில வந்து தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பகுதியில வந்து மக்கள் நாங்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் வச்சு இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து அதிகமான மழை, தண்ணி எவ்வளவு நாங்கள் பார்த்ததுல 35 வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் நாங்கள் பார்க்கோம். சென்னை மக்களாவது வருஷத்துக்கு 2 தடவை பழகிட்டாங்க. கொரோனாவுடன் வாழ பழகிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுச்சு. அதே மாதிரி இப்ப தண்ணீருடன் வாழ பழகிக்கணும்னு சொல்லி சென்னை மக்கள் வந்து தண்ணியோட வாழ்ந்துட்டாங்க, வாழ பழகிக்கிட்டாங்க. வருஷத்துக்கு 2 வெள்ளம் வந்துருச்சு, அவங்க அதை எதிர்கொண்டுட்டாங்க. இப்ப தென்காசி இந்த பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியில வந்து தென் மாவட்டங்களில் வந்து மலைகளை வந்து மலைகளை பார்த்துருக்கோம், ஆத்துகளை பார்த்துருக்கோம், தண்ணி ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளவு அதிகமான மழையை பார்த்ததுல தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு. அந்த பகுதி வார்டு கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள்லாம் என்ன செய்தீங்கன்னே தெரியல. உங்களது பணிகளை நீங்க கரெக்டா நீங்க வேலைகளை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இங்க உள்ள மக்களுக்கும் இடைஞ்சல் தான். வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, பாயெல்லாம் வெளியில இழுத்துட்டு போயிருது, படுக்க எங்க போவான்? பாய் தண்ணியில போய்கிட்டு இருக்கு, பாத்திர பண்டங்கள்லாம் தண்ணியில போய்கிட்டு இருக்கு.
சரி, இது எப்படியோ நம்ம மக்கள் வந்து கட்டாயம் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு வந்து அவங்க பாதிப்புல வந்து முழுமையா அரசாங்கம் வந்து பாதிப்புல இருந்து நீக்க முடியுதோ முடியலையோ, கொஞ்சம் நிவாரணம் சென்னையில மக்களுக்கு வழங்குனீங்க. அதே மாரி எங்க மாவட்ட மக்களுக்கும் வழங்கணும்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. வழங்கணும். நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது தான் உத்தமம். நல்லா இருக்கும். மேலும் சென்னையில நடக்கக்கூடிய இந்த வெள்ளத்த எல்லாமே அங்க எங்க கைய காமிச்சிருங்க. ஒரு சின்ன பிள்ளைய மேயர் என் வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25, 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். சென்னையின் மேயர் ஒரு பெண். அவங்க இருக்கட்டும், மகிழ்ச்சி தான். கொஞ்சம் வயசு பெண்ணு, படிச்ச பெண்ணு தான். இருக்கட்டும். சின்ன பிள்ளைய போட்டு அந்த சென்னையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த புள்ளைய கைய காமிச்சு, அது பாவம் அப்புறம் அது பேந்த பேந்த முழிக்குது. சென்னையில் நடக்கக்கூடிய அனைத்து இதையுமே வந்து அந்த பெண்ணை கைய காமிச்சே இந்த அமைச்சர்மார்களும் சரி, அரசும் சரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. பாவம் அது அப்புறம் இருந்துட்டு போட்டோம். இப்ப இங்க திருநெல்வேலியில, இந்த தென்காசி, இந்த தூத்துக்குடி இந்த பகுதியில வந்து தண்ணி வந்து வழிந்தோடுவதற்கு சென்னை ஒரு பாடம் படிப்பினை. இந்த மாவட்டங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் நிவாரணம் வழங்கினால் போதாது. வெள்ளத்தினால் வந்து இப்ப வந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த பகுதியில் உள்ள மக்களும் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, தமிழகத்திற்கு வந்து சென்னை மட்டும்தான் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி கிடையாது, மாநகரம் கிடையாது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாநகரமே முக்கியம் தான். காரணம் என்னன்னா, உங்களது ஆட்சி அமைவதற்கு காரணம் இங்க உள்ள பகுதி மக்களும் ஒன்றுதானே. அப்படிங்கல நீங்க தான் வந்து இங்க உள்ள பகுதி மக்களை பாதுகாக்க கொஞ்சமாவது முன்னெடுக்க வேண்டும். குறிப்பா சொல்ல போனோம்னா, உங்க மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு கவுன்சிலரை கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லுங்க. வேலை பார்த்தா, ஏன்னா அவங்க அந்த தெருவுக்குள்ள இருக்காங்க. அந்த தெருவுல என்ன ஒரு சிக்கல் வரும், என்ன ஏது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிற மக்களுக்காக களத்தில் நின்று வேலை பார்த்தா சரியா இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. இதுல இது வேறையா, இந்த 2 தேர்தல்ல வந்து திமுக வந்து ஆட்சி இழந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில வந்து திமுக வந்து பேர் வாங்கலாம்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையை ஊனி காலை ஊனி கொஞ்சம் நல்ல பேர் மக்கள்கிட்ட எடுத்துடலாம்னு சொல்லி என்னென்னவோ செஞ்சு பார்த்தாரு. இந்த கொடுமையில இந்த இயற்கை, இந்த வெள்ளம் வேறையா, சீற்றம் வேறையா, மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க, கோவத்துல இருக்காங்க. உங்கள் அமைச்சர்மார்கள், உங்கள் எம்எல்ஏமார்கள், உங்களது வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இவங்க எல்லாருமே வந்து சரிவர செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்திருக்காது. இது போதா குறைக்கு நீங்க ஏதோ செல்ஃபி எடுத்து விட்டதாகவும், சேலத்தில் ஒரு கட்சி கட்டமைப்புக்காக எதுக்கோ நீங்க போயிருந்தப்போ வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருந்திருக்கீங்க. மாடர்ன் தியேட்டர் நுழைவாயில்னு சொல்லி அதுல வந்து செல்ஃபி எடுத்திருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஞாபகார்த்தமா எடுத்திருக்கலாம். ஏன்னா உங்க அப்பார் வந்து கிட்டத்தட்ட ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 1935 காலகட்டம் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல வந்து அந்த மாடர்ன் தியேட்டர் வந்து பல்வேறு தலைவர்களை, நடிகர்கள் மட்டுமில்லாது அந்த நடிகர்களை பல்வேறு வகையில் தலைவர்களாக்கி அழகு பார்த்தது அந்த மாடர்ன் தியேட்டர் ஒரு முக்கிய காரணம் தான். கண்டிப்பா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மாடர்ன் தியேட்டர்ல பணி செஞ்சு நடிப்பின் மூலியமாக மக்களிடம் பிரபலமாகி மக்களிடம் தங்களது கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து ஆட்சி அரியணையில் ஏறினாங்க. ஐயா எம்ஜிஆர்ல இருந்து அண்ணாதுரை ஐயா எம்ஜிஆர்ல இருந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வரை எல்லாருமே வந்து அந்த மாடர்ன் தியேட்டர்ல வந்து பணி செஞ்சவங்கன்னு சொல்லி தகவல் வருது. அப்ப நீங்க வந்து அந்த ஒரு எண்ணத்துல வந்து சேலம் பக்கம் போகும்போது வந்து அந்த மாடர்ன் தியேட்டர் வாசல்ல இருந்து நீங்க செல்ஃபி எடுத்து போட்டதாகவும், அது தற்சமயத்துல உங்க மூளைக்கு இப்பதான் கன நேரத்தில் அந்த மாடர்ன் தியேட்டர் முன்னாடி வந்து ஒரு வியாபாரத்தமா நம்ம அப்பாவரோட சிலை, ஐயா கருணாநிதி அவர்களோட சிலையை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டதாகவும், அந்த மாடர்ன் தியேட்டர் உரிமையாளரிடம் நீங்க பேசியதாகவும், அவர் வீட்டுல கேட்டுட்டு உங்களுக்கு பதில் கூறுறேன்னு சொன்னதாகவும், மேற்கொண்டு வந்து அவர் வந்து தொடர்ச்சியா வந்து வீட்டுல பேசிக்கிறேன்னு சொல்லியே அப்படியே கடத்தி விட்டதாகவும், இதை பொறுக்க முடியாத நீங்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரை அனுப்பி விட்டு இது வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட இடத்துல இந்த மாடர்ன் தியேட்டர் வருது அப்படி இப்படின்னு சொல்லி டேப்பர் கார்டு ஜாதி மன்னிக்கிறோம், என்னதான் அளவுகோலை கொண்டு போய் அளவெடுத்து அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா உங்க மேல வந்து ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க மக்கள். சும்மாவே மழை வெள்ளத்திலேயே உங்களால நீங்க இப்பதான் கொஞ்சம் மீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த இதுல இந்த கொடுமை வேறையா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. பரவலாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செவி வழி செய்து நம்மளே கேட்டது அது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஐயா நீங்கள் வந்து கட்டாயம் கவனமாக இருந்து தாத்தா காலத்து திமுகவை மறுபடியும் கொண்டு வந்து விடாதீர்கள். ஏன்னா தாத்தா காலத்து திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக குப்பையில போட்டு வச்சிருந்தாங்க ஒரு ஓரமா. இப்பதான் என்னவோ இந்த முறைதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 2 முறை ஆட்சி இழந்தீங்க, இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. கைய கால ஊனி எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா ஆட்சிய. மேலும் வந்து இப்படியே அவப்பேர் ஏற்பட்டா அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வேற என்ன நிலைமைன்னு தெரியல. போன வட்டம் 39 சீட்டு வென்றீங்க, இந்த வட்டம் எத்தனை சீட்டு வெல்ல போறீங்கன்னு தெரியல.
ஏன்னா உங்களுக்கு மக்கள் வந்து உங்கள் மேல கடும் எதிர்ப்பினை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் வந்து கடும் கோபத்திற்கு ஆளாயிரவே கூடாது. ஆளாயிட்டா நம்ம அம்பிட்டுட்டாங்க ஐயா. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து நீங்கள் செயல்படுங்கள். சென்னை மக்களுக்கு நிவாரணம் நீங்க வழங்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுபோல நம்ம தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா அங்க வாழ்றவங்க மட்டும் மக்கள் இல்லை, இங்க வாழ்றவங்களும் மக்கள் தான். இங்கேயும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க உள்ள மக்களும் சேர்ந்து தான் உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்க நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விட்டு போங்க ஐயா. நன்றி.